அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு இது. லைட் இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். லைட் ஆஃப் ஆச்சுன்னா சொல்லுங்க. அம் அதாவது 2023க்கு அப்புறம் இன்னைக்கு தான் கோயில் போயிட்டு வந்திருக்கேன். முருகன், சிவபெருமானெல்லாம் பார்த்துட்டு, நவகிரகங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 1 வருஷத்துக்கு பேசுற மாதிரி ஒரு மைக் வாங்கணும்னு இருக்கு. பாருங்க, அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல 90வது பாட்டு. அதாவது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதும், திருமணத்தில் சேருவதும் அல்லது சேராமல் போவதும் ஊழ்வினையின் காரணமாக நடக்குது. போன ஜென்மத்தோட சம்பந்தப்பட்டது. அது என்ன வரினா, ஒன்றே வேறே என்றிரு பால்வயின், ஒன்றே வேறே என்றிரு பால்வயின், ஒன்று உயர்ந்த பாலது ஆணையின், ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப, மிக்கோனாயினும் கடிவரை என்றே. அப்படின்னா, ஒன்றேனா ஒன்றுபடுத்தக்கூடிய அல்லது வேறே வேறுபடுத்தக்கூடிய, 2 பேரை பிரிக்கக்கூடிய, என்றிரு 2 ஊழ்வினை இருக்கு. அதுல ஒன்று உயர்ந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு ஊழ்வினை இருக்கு இல்லையா, அதோடைய அதாவது அந்த பாலது ஆணையின், ஒன்று உயர்ந்த பாலது ஆணையின், ஒத்த கிழவனும் அதாவது ஒரு ஒத்தன்றது ஒரு 10 விஷயங்கள் இருக்கு. நம்ம ஜாதகத்துல 10 பொருத்தம் பார்ப்பாங்களே, அது போல தொல்காப்பியத்திலும் ஒரு 10 விஷயம் இருக்கு. அது போல 10 விஷயங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறவங்க அந்த பெண்ணும் பையனும் பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு காரணம் ஊழ்வினை. இதில் மிக்கோனாயினும் கடிவரைன்ற அந்த 10 விஷயத்துல பையன் பெட்டரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பொண்ணு பெட்டரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பொண்ணு வீடு நல்ல வசதியா இருக்காங்க, சொந்த வீடு இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கோச்சிக்காதீங்க. இப்போ அந்த பையனுக்கு சொந்த வீடு இல்லைன்னா, பொண்ணு ஹை நல்லா இருக்காங்க, வசதியா இருக்காங்க, பையன் கொஞ்சம் கம்மியா இருந்தான்னா, இந்த மாதிரி நிலைமையில பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனா பையன் வசதியா இருந்தா பொண்ணு குடுப்பாங்க. அததான் மிக்கோனாயினும் கடிவரையின்றே. அந்த பையன் பெட்டரா இருந்தான்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பொண்ணு பெட்டரா இருந்ததுன்னா, அந்த கொஞ்சம் கம்மியா இருக்கிற பையனுக்கு பொண்ணு குடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல இப்படித்தான் இருந்திருக்கு. நான் சின்ன சின்ன வீடியோவா பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா, எப்ப கட் ஆகும்னு தெரியல. சரி, இருந்தாலும் அடுத்த பாட்டையும் வாசித்துர்றேன். இந்த ஒத்தன்னு இருக்குல்ல, அந்த 10 பொருத்தம். அந்த 10 விஷயங்கள் என்னன்னா, முடிஞ்சவரை வேகமா பேசிடுறேன். பிறப்பே இது மெய்ப்பாட்டியல்ல 25வது வரி, 25வது பாட்டு. அதாவது இந்த பொருளதிகாரத்துல இல்லாம வேற ஒரு புக்ல இருக்கும், தொல்காப்பியத்துக்குள்ளேயே. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவன் முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே. அதாவது 2 பேர், ஆண் பெண் 2 பேருக்கும் எப்படி பொருத்தம் பார்க்கலாம், 2 பேருக்கு இந்த விஷயங்களை கவனிக்கணும், கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க விஷயங்கள் பிறப்பு, அவர்களுடைய குடிப்பிறப்பு, அதாவது பிறப்பு, குடிமைனா குடிப்பண்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிப்பண்பு இருக்கும். இப்போ நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ, நாங்கெல்லாம் சுறுசுறுன்னு இருக்கணும். இப்போ பொற்கொள்ளருடைய குடும்பத்துல அப்படி இருப்பாங்களா? இல்ல நெய்தல் நிலத்துல இருக்கிற ஒரு பெண் அந்த உப்பு காத்தெல்லாம் படணும், அவங்க அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அதாவது ஒரு நெய்தல் நில பெண்ணை ஒரு விவசாய குடும்பத்துல கல்யாணம் வைக்க முடியாது. அதுதான் அந்த குடிப்பண்புன்றது. வேற வேற இடத்துல அவங்கள வச்சோம்னா கஷ்டமா இருக்கும். அடுத்து ஆண்மை பெண்மை, ஆண்மை பெண்மை அல்லது பெர்சனாலிட்டி, ஆண்டோடு வயது எப்படி இருக்கணும், அடுத்து உருவம் உருவு, நிறுத்த காமவாயில்ங்கிறது இருவருக்கும் இடையே இருக்கிற அன்பு, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நிறையனா அடக்கம், அடக்கம்னா நிறைய அடக்கம்னா என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியும் அடக்கம்னா என்னன்னு. அடுத்து அருள்னா இரக்கம், கருணை. அடுத்து உணர்வோடு, உணர்வோடுனா அறிவு, அறிவிலிருந்து தான் உணர்வு வருது, சரியா? அதனால உணர்வோடு அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது அறிவுன்னு அர்த்தம். அடுத்து திரு அப்படின்னா செல்வம். இது போல சொல்லப்பட்ட 10 விஷயங்களையும் பார்ப்பாங்க, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கான்னு மேட்ச் பண்ற மாதிரி. முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. இப்போ இந்த 10 விஷயத்துல இந்த முன்னாடி ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மிக்கோனாயினும் கடிவரை என்று அப்படின்னா, பையன் இந்த 10 விஷயத்துல பெட்டரா இருந்தா ஓகே. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பையன் பெட்டரா இருந்தா பொண்ணுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்குவாங்க. பையன் வீட்டுல பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்குவாங்க. ஆனா
பொண்ணு வீட்டாளுங்கள யோசித்து பாருங்க. 10 விஷயத்துல அதிகப்படியான விஷயம். 10ல 7 8 பொண்ணு பெரிய ஆளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்மியா இருக்கிற பையனுக்கு பொண்ணு குடுக்க மாட்டாங்க. இப்பவும் அப்படித்தானே இருக்கு. ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் அந்த அந்த 2 பேருக்கு இடையே இருக்கிற அன்பு வந்து கண்டிப்பா இருக்கணும். அது லவ் மேரேஜோ, அரேஞ்ச்டு மேரேஜோ கண்டிப்பா தேவ. இல்லன்னு வச்சுக்கோங்க, அது அதாவது ஒரு ஈர்ப்புங்கிறது கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிரும். நம்ம மாத் மாத்தி மாத்தி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால ஈர்ப்பு இருக்கக்கூடாது. 2 பேருக்கு இடையில ஒரு அன்பு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் ரொம்ப வருஷத்துக்கு சேர்ந்து வாழ முடியும். அது வந்து மத்தவங்களுக்கு நல்லது. சரியா? அதிசயமா இருக்கு. நான் வந்து இந்த 2 பாட்டையும் சொல்றதுக்குள்ள எங்க வீடியோ கட் ஆயிடுமோன்னு நெனச்சு பயந்தேன். அதாவது ம் நானு குருவி கூட 2 வார்த்தை பேசியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் 1000 பேர் பார்த்துருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நல்ல வீடியோ என்ன தெரியுமா? அந்த 200 பேர் பார்த்த வீடியோ தான். அது அம்மா, அப்பா எப்படி அதுக்கு பறக்க கத்துக் குடுக்குது பாருங்க. அவங்க அம்மா, அப்பாலாம் அப்படியே ரெக்கைய அடிச்சு காமிக்கிறாங்க. இப்படிதான் பறக்கணுன்ற மாதிரி. ஏன்னா, அது கூட்டுலேருந்து இப்ப தான் இறங்கியிருக்கு. அது இறங்குனப்ப நான் பார்க்கல. அதுதான் நல்ல வீடியோ. அத தயவு செஞ்சு பாருங்க. அதாவது 2 பேரும் அந்த கூட்டுலேருந்து இறக்கி, சின்ன 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 வாதுகளா இருக்கிற ஏரியாவுல போய் உட்கார வச்சு பழக்குறாங்க, பறக்கறதுக்கு. இப்ப காணோம் அந்த குருவிய. நேத்து அந்த கூட்ட விட்டு இறங்குச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். பார்த்தா குருவியே காணோம். ஆம், சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு நல்ல விஷயமா பேசணும்னு இருக்கேன். ஏன் நெகட்டிவ் எதுவும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. என்ன நெகட்டிவாவோ, இல்ல காமெடியாவோ நெறையா சேனல் இருக்கு. நான் தினமும் பாலா ரோஸ்ட்ன்ற சேனல் பார்ப்பேன். அந்த பையன் அந்த தம்பி நல்லா பேசுவாரு. அப்புறம் பரிதாபங்கள் பார்ப்பேன். ரொம்ப நெகட்டிவா இருக்கிற வீடியோலாம் நான் பார்க்குறதில்ல இப்போ. ஏன்னா, அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் அது அந்த ஞாபகமாவே இருக்கும். அதனால நல்ல வீடியோவ பார்த்துட்டு, சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். ம். சரி. நான் 2023ல கோயில் போனது இன்னைக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப அதாவது நான் கோயில் திறக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். எனக்கு நான் நான் தான் முதல்ல கோயிலுக்குள்ள போறேன்னா பார்த்துக்கோங்க. அதாவது பூசாரிக்கு அடுத்தபடியா போய் பார்த்துட்டு வந்தோம். ம். கேன்டீன்ல வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனா உண்மையில நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். இந்த பஞ்சாப் கோயில்லலாம் பில்லெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பில்லெல்லாம் கிடையாது. சும்மாவே சாப்பிடுவாங்க. ஆனா இங்க வந்து சாமிய பார்த்துட்டு ஒரு பில்லு அது என்ன வடை சாப்பிட்டோம். பில்லு கட்டிட்டு வாங்குறப்போ ஒரு மாதிரி இருக்கு. அதாவது என்ன சொல்றது? நம்ம என்ன சொல்றது? விலைய பத்தி நான் சொல்லல. பஞ்சாப் கோயில்ல மாதிரி ஏன் நம்ம கோயில் இல்ல? அப்படின்னு நான் கேட்கிறேன். சில சமயம் அன்னதானம் பண்ணுவாங்க. சில சமயம் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. குடுத்தா எப்பவுமே குடுக்கணும். ஃப்ரீயா குடுக்கணும். வந்தோமா, சாப்பிட்டோமா, சந்தோஷமா போனோமான்னு இருக்கணும். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? ம்.